ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. ஆமாங்க, எல்லாமே இப்போ சுவாரஸ்யன்றதோட யாருமே எதிர்பார்க்காததை தான் இங்கே நடத்திட்டு இருக்காரு நம்ம டைரக்டர். அப்படி என்ன பண்ணாருன்னு எல்லாருக்குமே தெரியும். புதுசாக அந்த ரேணுகாவை உயிரோட கொண்டு வந்தார். கொண்டு வந்ததும் இல்லாமல் அவங்க வந்து இப்போ மனநிலை சரியில்லாதவங்க போல் அவங்க இருக்காங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அவங்க பார்க்குற எல்லாமே ஒரு மாயை மாதிரி. அவங்களுக்கு நடந்தது ஒரு சின்ன இன்சிடெண்ட். அதனால் அவங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதனால் அவங்க அப்படியே இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு சில அறிவுகட்ட ஜென்மங்கள் என்ன பண்ணிடுச்சிங்கன்னா, யார் என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியாத அதுங்க இஷ்டத்துக்கு பண்ணிங்கிறது. அப்படி என்ன பண்ணிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க ஏதாச்சும் பண்ணால் மட்டும் சரி, ஆனால் மற்றவங்க ஏதாச்சும் பண்ணால் தப்பு அப்படின்ற மாதிரியே ஒரு சில ஜென்மங்கள்லாம் பண்ணினுக்குங்க. அந்த மாதிரி தான் இப்பயும் பண்ணினுக்குதுங்க. இந்த கதிரேசனும் நிஷாவும் இருந்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த இந்த ரேணுகாவுக்கு எல்லாமே நினைவு வந்துருச்சு. ஆனாலும் கொஞ்ச நாளைக்கு இப்படியே இரு, அப்போ தான் அங்கே நடக்கிற எல்லாமே நமக்கு தெரிய வரும். அந்த சொத்து பத்து எல்லாமே நம்ம பேருக்கு வரணும்னா நீ கொஞ்ச நாளைக்கு இப்படியே நடி, அப்போ தான் நம்மளால் அது எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமான ஒரு பிளானை போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த ரேணுகாவும் நல்லா நடிக்கிறா. ஆனாலும் என்ன பண்ணுறது, நம்ம விஜயால் அதை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் அவங்க மேலே வச்சுருந்த லவ். அதுதாங்க உண்மையான இது. இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்றது தெரியாமையே விஜய் இருந்துக்கிட்டு ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்காரு. ஏன்னா ரேணுகா எங்கே போனானே தெரியல. அந்த மாறி அப்படின்றவன் அவனுடைய கஸ்டடியில் அடைச்சி வச்சிருந்தான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த இடத்துலையும் அவங்க இல்லை. அப்போ எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரோடா தெருவாக தேடி பார்க்குறாரு. எங்கே போயிருப்பா ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. அதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய செயல். அதுக்கப்புறம் இந்த கதிரேசன் அடிக்கடி எங்கேயோ போயிட்டு வர்ற மாதிரியே விஜய்க்கு தோணுது. ஏன்னா அவருக்கு வேலை வெட்டி அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் ஏதோ ஒரு இதுக்காக டெய்லி ஒரு நேரமாக பார்த்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றாரு. என்ன இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கும் சரி நம்ம விஜய்க்கும் சரி சரியான டவுட் வந்துடுது. உடனே அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அங்கே தான் எல்லாமே நடக்குது. நம்ம கதிரேசன் இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. எங்கம்மா இருக்க, நான் வந்துட்டேன் அப்படின்னதும், நான் வரேன்பா, வந்துக்கிட்டே தான் இருக்கேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம எப்போவும் மீட் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணி பேச தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவும் கதிரேசனும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பிளான் எல்லாமே கரெக்டாக போயிருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் சாதிச்சுக்கணும். நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம பயப்படுற எல்லாமே நமக்கு தான் ஆபத்தாக முடியும். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த விஜய்க்கு உன்னை தேடுற ஆசை ஆர்வம் அதிகமாகிடுச்சு. இதை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். இல்லை அதுக்கப்புறம் நம்ம தான் கொலாப்ஸ் ஆகிடுவோம். இப்போ என்ன நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மல்லி எப்படியாச்சும் விரட்டி அடிக்கணும். அவளை விரட்டி அடித்தா மட்டும்தான் நீ விஜய் வெண்பா அப்படின்னு 3 பேரும் ஒரு நல்ல ஒரு குடும்பமாக வாழ முடியும். அப்படி இல்லைன்னா எல்லாருக்குமே எல்லாமே கஷ்டம்தான். அதை நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிறது எல்லாத்தையும் நல்லா காதில் வாங்கிக்கோ. இப்போ நீ மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி நடி. அப்போ தான் விஜய் உன்னை தேடிக்கிட்டே இருப்பான். நம்ம பொண்டாட்டி இப்படி இருக்காளே, அவளை விட்டுட்டு இந்த மல்லி கூட நமக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. ஆனால் இது எல்லாமே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடந்துதாங்க ஆகணும். ஏன்னா மல்லியை விரட்டி அடித்தா மட்டும்தான் இங்கே ரேணுகா வாழ முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இவங்க இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு உதவி செய்ய போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் தான். இவங்க 2 பேருக்கிட்டையும் அந்த நிஷா ஃபோன் பண்ணி பேச எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த விஜய் எப்படி இருந்தாலும் ரேணுகாவை தேடி கண்டுபிடிக்க நினைப்பான். அதனால் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. அவங்க வராத இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு மட்டும்தான். எங்கள் வீட்டுக்கு கூட ஒரு வேளை ரேணுகா வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரலாம். ஆனால் உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா உங்கள் மேலே அவங்களுக்கு பகை, துரோகம், விரோதம் அப்படின்னு எல்லாமே இருக்குது. அதனால் அவங்க வரவே மாட்டாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படியாச்சும் ஒன்று பண்ணி அவங்கள பிரிச்சிடணும். அதுதான் என்னுடைய வாழ்நாள் லட்சியமாகவே இருக்குது. அப்போ தான் அந்த விஜயோட சொத்து பற்றி எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படின்னதும், ஓஹோ நீங்கள் அப்படிப்பட்ட பிளானில் இருக்கிறீங்களா, வாங்கடி வாங்க, அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் என்கிட்டயே வரீங்களா, வாங்க வாங்க, உங்களை எவ்வளோ தூரம் ஓட விட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியுன்றதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
இவங்க இருந்துக்கிட்டு இவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி பக்கம் திட்டம் போட்டுட்ருக்கா. இது எல்லாத்துலேயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேணுகா தான். ஏன்னா இவங்க பாட்டுக்கு இவங்க ஒரு பிளான் போடுறாங்க, ராஜேஸ்வரி பாட்டுக்கு ராஜேஸ்வரி ஒரு பிளான் போடுறா, விஜய் இருந்துக்கிட்டு ரேணுகா கூட சேர்ந்து வாழணும்னு ஒரு பிளான் போடுறான். இதில் எது நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது இன்னும் விறுவிறுப்பாக போகணுன்றதை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.